ஆமாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் போல வந்து பார்த்திங்கன்னா, செக்கில் தான் வந்து மாவாட்டியிருந்தேங்க. இதுக்கு அளவு எவ்வளோ போட்டிருந்தேன்னா, 6 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடலை பருப்புங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தேங்க. 1 1/2 படி அரிசிக்கு வந்து அளவுங்க இது. உப்பு போட்டு கரைச்சி நைட்டு வச்சுட்டேங்க. காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. நல்லா குண்டா விட்டு வெளியில் வரலங்க. அப்படியே குண்டாவோட பொங்கி இருந்ததுங்க. கரண்ட் இல்லாதனால ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மாவை கரைச்சி சம்படத்தில் ஊற்றி வச்சுட்டு, காலையிலக்கு அளவாக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, வந்து கரைச்சி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஃப்ரீயாக இருந்தேங்க. காலையில் காஃபி வச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு, கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருந்துச்சுங்க. அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு தான் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. புதினா சட்னி வந்து அரைச்சதுங்க. தோசை வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அழகாக வந்ததுங்க. அப்படியே ஊற்றினாலும் ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. எடுக்கிறதுக்கும் வந்து பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுனா அந்த பக்கமும் வந்து செவந்து போயிருங்க. கொஞ்சம் வெள்ளையாக இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்க. எனக்கு வந்து பசிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வெந்தா சரின்னு எடுத்து போட்டுக்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க.